ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி 12க்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடு ஏஐ உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா ஃபஸ்ட்டு மாநாடு ஃப்ரான்ஸில் நடந்திருக்குங்க. ஸோ இதை தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மேபி வாய்ப்பும் இருக்குங்க. அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சமிட் ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சுன்னா ஃப்ரான்ஸில் நடந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு டேட்டாவாக எடுத்துக்கங்க. செகண்ட் டேட்டா இங்கே கொடுத்துருங்க. முதல்வர் மருந்தகம் இதுவரை 840 பேருக்கு உரிமம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா முதல்வர் மருந்தகம்ன்றது பார்த்திங்கன்னா கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி குடியரசு சுதந்திர தின விழாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்கப்பா. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மானியம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. 3 லட்சம் வரை என்ன பண்ணலாங்களாம், 2 தவணையாக பணமாகவும் கொடுக்குறாங்க, இல்லை மருந்துகள் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணால் டிஃபார்ம் படிச்சிருந்தீங்கன்னா போதும். ஸோ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த .comல போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சுன்னா உங்களுக்கு 3 lakhs வந்து பார்த்திங்கன்னா மானியம் கிடைக்கும். அது இல்லாமல் மருந்துகள் கிடைக்கும். இதன் மூலிமா முதல்வர் மருந்தகத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்கீம்ங்க. யாருன்னா படிச்சிருந்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நமக்கு தொடங்கப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15, 2024 அப்படின்றது சொல்லிவிடுங்க. டிஎன்பிசிக்கு என்ன முக்கியமோ அது நாம் சொல்லணும்ல. அடுத்தது இரும்பு காலம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரே ஒரு டேட்டா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. தமிழ்நாட்டில் 500 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு காலம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக ஆதிச்சநல்லூர் சிவகலையில் கிடைத்த மாதிரிகளை வைத்து தமிழ்நாடு தொல்லியல் துறை கணக்கெடுத்தது அப்படி சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா ஆதிச்சநல்லூர் சிவகலையில் என்ன பண்ணுறாங்க, 500 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ எகிப்துலலாம் இப்போ கண்டுபிடிச்சி தான் இருந்தாலும் தமிழ்நாடு தான் இரும்புக்கு ஃபஸ்ட்டு பேர் போனதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ப்ரூஃப் இருக்குங்க. ஓகே, இன்றைக்கான குரல் பார்த்தலாமா? வினைத்திற்பம் என்ற அதிகாரத்தில் வீறு எய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊறு எய்தி உள்ளப்படும் அப்படின்னு இருக்காங்க. செயல்திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவர்களின் வினைத்திற்பமானது நாட்டை ஆளும் அரசனிடத்திலும் எட்டி மதிக்கப்பட்டு விளங்கும் அப்படின்றாங்க. அப்போ என்னென்னா ஒரு அரசன் தான், ஆனால் ஒரு செயலால் ஒரு தலைமை ஏற்கிறானா அவன் என்ன பண்ணுவான், அரசனும் விட உயர்ந்து மதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நம்ம திருவள்ளுவர். அப்போ செயல் தான் உங்களை மதிக்க வைக்கும் அப்படின்றத சூப்பராக சொல்லியிருக்காருங்க. அடுத்தது ஸோ கஜா புயல் இழப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிஎன்பிசி ரிலேட்டாக இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக வருதுங்க. ஸோ 2018ஆம் ஆண்டு கஜா புயல் வந்து தாக்குச்சுங்க. இது மட்டும் நோட் பண்ணுங்க. 2018ஆம் ஆண்டு கஜா புயல் தாக்கிச்சு 18 அப்படின்றது. அடுத்தது கிராம அளவில் பெண்களுக்கான நீதிமன்றங்கள் அனைத்து மாநிலங்களும் செயல்படுத்த மத்திய அரசு திட்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ குடும்ப வன்முறை, வரதட்சணை கொடுமை, பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் தீர்வு காண நாரி அதாலத் நோட் பண்ணுங்கப்பா. அப்போ கேட்கலாம், நாரி அதாலத் நீதிமன்றம் யாருக்காக கேட்டா பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் சொல்லிட்டு சொன்னாங்க. செகண்ட் பாருங்கள், மிஷன் சக்தி திட்டத்தின் கீழ் கிராம பஞ்சாயத்து அளவில் இயங்கி வரும் பெண்களுக்கான நீதிமன்றங்கள் திட்டம் இப்போது அஸ்ஸாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் சோதனை ஓட்டமாக செஞ்சுருக்காங்கப்பா மிஷன் சக்தி என்ற திட்டத்தில். ஸோ அப்போ பாருங்கள், நாரி அதாலத் மிஷன் சக்தி. மூன்றாவது போஷான் அபியான் ஒரு திட்டம் இருக்குது பாருங்கள். இது பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஊட்டச்சத்தை உறுதி செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் போஷான் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது மூன்றாவது ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு. 4வது சொல்கிறதுலேருந்து 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி பிரதமர் மோடி என்ன பண்ணுறாங்கன்னா சுபேஷித் பஞ்சாயத் அப்படின்றாங்க. அது என்ன சார் சுபேஷித் பஞ்சாயத்துன்னு பார்க்குறப்போ ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார மேம்பாட்டில் சிறந்து விளங்கும் 1000 கிராம பஞ்சாயத்துகளை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுறாங்க, விருது கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சுபோஷித் பஞ்சாயத்து சொல்லுவாங்க. சுபேஷின்னு சொல்லிட்டு சுபோஷித் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. நோட் பண்ணுங்கள். அடுத்தது அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் நாடாளுமன்றம் தான் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அம்பேத்கர் என்ன பண்ணார்னா அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் தந்தை அம்பேத்கர் அவர் உருவாக்கிய போது அவர் கையை தலைவர்கள் இருப்பாங்கள்ல, அவரும் அவருக்கு தலைவர்கள் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் 22 வரைபடங்கள் இடம்பெற்றிருந்தது. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது கான்ஸ்டியூஷன் புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 22 படங்கள் தான் இருக்கும். அம்பேத்கர்லேருந்து சில நாட்டை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும். ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாதுன்றது இருக்குது. அப்போ அரசியலமைப்பு புத்தகத்தை என்ன பண்ணக்கூடாது, மற்ற படங்கள் இடம்பெறக்கூடாது. 22 தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க. ஸோ நம்ம கொஸ்டின் கேட்கலாமா, இது எத்தனை படங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுனா 22 அப்படின்றத நோட் பண்ணுங்கப்பா போதும். என்ன பாணினா இத்தாலி பாணியில் எழுதப்பட்டது அதெல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ ஓகேங்க. ஸோ ஐ திங்க் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொத்த கரண்ட் அஃபேர்ஸ் இதோட முடிவடைகிறது. டெய்லி ஃபாலோ பண்ணிங்க, குயிஸ் அட்டென்ட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.